ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நான் உங்கள் ரோஹித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ சொல்கிற சிச்சுவேஷனை மட்டும் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் கிராஜுவேட் ஆகிட்டீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கூத்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச் பக்கம் போகிறீங்க. அங்கே திடீர்னு நைட்டிலேருந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. நீங்களும் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க. இந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி வீட்டுக்கு போவீங்க, எதனால் அவங்கெல்லாம் சாகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு புரியல. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக மூவிக்குள்ளே போயிடுவோமா? அப்படியே படத்தை காமிச்சா இங்கே எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி எல்லாருமே காலேஜ் கிராஜுவேட்டு. ஓகே, எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு நாளாவது அப்படின்னு சொல்லி இங்கே எல்லோரும் ஒரு பீச் பக்கம் ஒதுங்கியிருக்கிறாங்க. எல்லாம் நிறைய பேர் நல்லா ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் ஹீரோயின். இவங்கக்கிட்ட ஒருத்தங்க சரக்கடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். ஏன் நான் அப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ட்ரிங்கை வாங்கி படங்கன்னு குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. இந்த கருப்பு டிஷர்ட் போட்டிருக்கான்ல, இவன் தான் எல்லாத்துக்கிட்டையும் ஏன்டா இங்கே வந்து ஃபோன் ஏன்டா யூஸ் பண்ணுறீங்க, எவனும் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஃபோனெல்லாம் வாங்கி கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த குண்டா ஒருத்தன் இருக்கான்ல, இவன் வந்து அந்த கரை ஓரத்தில் இருந்து என்னத்தையோ ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்குது, இதை வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கிறான். இது ஏதோ வித்தியாசமாக இருக்குதுப்பா, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெத்தாக பீத்திக்கிறான், இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் மறந்துட்டு இவங்க எல்லாருமே மறுபடியும் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாட்டு, டான்ஸு, தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அங்கேயே மட்டையும் ஆயிடுறாங்க. அது அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது. அப்போது வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருப்பான்ல, அவன் மேலே படுத்துட்ருக்காங்க. அவங்க முழிச்சு அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் நிறைய பேர் அங்கே இல்லவே இல்லை. இவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்னடா இவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சாக்கு. இந்த காருக்குள்ளே ஒரு 4 பேர் இருந்துக்கிறாங்க. அப்போது ஒரு பறவையை பார்க்குறாங்க. அந்த பறவை பார்த்தீங்கன்னா அந்த மண்ணிலிருந்து நகராமல் ஒரு மாதிரி ரொம்பவுமே தத்தளிச்சிட்டு இருக்குது. ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அதனால் இவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. அப்போது ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்லேருந்து எந்திரிக்கிறா. அவள் கீழே இறங்கி வரப்போகிறா போல். அப்போ நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இந்த மாதிரி கீழே வராத, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்கள எச்சரிக்கை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த புள்ளையும் பார்த்திங்கன்னா காலை கீழே வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த புள்ளைனால் காலையும் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு கிரியேச்சர் மாதிரி அவங்கள அந்த மண்ணுக்குள்ளே இழுத்துக்கிட்டே கிடக்கும். கடைசியில் அவங்க கையை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில் ஃபுல்லாகவே உள்ளே போயிடுவாங்க. அப்போது காருக்குள்ளே ஒருத்தர் இருந்துட்டு நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி நான் போய் அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு எந்திரிச்சு போவான். 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணலுக்குள்ளே குதிச்சிருவான். நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்லுவாங்க குதிக்காதுன்னு, இவனும் குதிச்சிருவான். ஒரு 2-3 அடி எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே உள்ள அந்த மண்ணுக்குள்ளே அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சிடும். அவனால் சுத்தமாக நகரக்கூட முடியாது. அப்படியே அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா அவனோட வயிறு, தலை, அப்படியே அந்த கிரியேச்சர் அப்படியே அவனை ஃபுல்லாக இழுத்துரும். அந்த சீனெல்லாம் அப்படியே காட்டுவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பயமாயிரும். என்னடா இப்படி ஆகுது, நம்ம எப்படா வீட்டுக்கெல்லாம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஹீரோயின் அந்த பிளாக் டிஷர்ட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிய வருது. இந்த நைட்டில் ஒரு கிரியேச்சர் மாதிரி கொண்டு வந்தாங்கல்ல, அதை தீ பக்கத்தால் வச்சுருக்கிறானுங்க. அந்த தீயினால் இந்த கிரியேச்சர் பார்த்திங்கன்னா 2ஆக உடஞ்சிருக்குது. மேபி அதனாலக்கீன்னு இந்த எஃபெக்ட் எல்லாம் உருவாகிருக்குமோ அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஓகே, இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு இவங்கெல்லாம் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா இங்கே என்னதான் நடக்குது அப்படின்றதுனால ஒரு கையை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கிரியேச்சர் மாதிரி இருக்கிறது அவங்க கையை பிடிக்கிறதுக்காக வருது. என்ன தான் இவங்க கையை மேலே வச்சுருந்தாலும் அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த குண்டா இருக்கிறான்ல, இவன் வந்து இன்னும் சாகலை. ஒரு டப்பா மாதிரி இவனை நைட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. இவன் அந்த டப்பாக்குள்ளே தத்தளிச்சுக்கிட்டே கிடக்கிறான். யாராவது என்னை வந்து காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிளாக் டிஷர்ட்டு அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, நீ மண்ணுக்குள்ளே மட்டும் காலை வச்சிடாத, செத்தே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் எச்சரிக்கை பண்ணுறாங்க. இவனும் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாகவே இருந்துக்கிறேன், எதுக்குடா என்னை கொண்டு வந்து இதில் போட்டு வச்சிங்க அப்படின்ற மாதிரி அவனும் திட்டிகிட்டே இருந்திருக்கிறான். இங்கே இருக்க யாருக்குமே என்ன நடக்குது, எதனால் நடக்குது, இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றது ஒன்றுமே தெரியல. ஸோ அந்த டப்பாக்குள்ளே இருக்கிறவன் டப்பாக்குள்ளேயே உட்காந்துக்கோங்க, அந்த மேலே இருக்கிறவங்க மேலே இருந்துக்கோங்க, காருக்குள்ளே இருக்கிறவங்க காருக்குள்ளேயே இருந்துக்கோங்க அப்படின்னு இவங்கெல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் வெயிலெலாம் மண்டையை புழக்குது. இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இதனாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் போல். அதனால் சன்ஸ்க்ரீன்லாம் இருந்திருக்குது. நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே அதையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டப்பா தலையனுக்கும் கொடுத்துட்றாங்க. அவனும் யூஸ் பண்ணிக்கிறான்.
நம்ம ஹீரோயின் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் போல், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே கிடக்குது. அதே மாதிரி தான் அவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க போல், ஏதோ ஹாட் டாக்ஸ்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து அந்த மண்ணுக்குள்ளே தூக்கி வீசுகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வீசும்போது அந்த கிரியேச்சர் கொஞ்சம் உள்ளே தூக்கிடுது, அதாவது அதை அப்படியே சாப்பிட்றதுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் தள்ளி தான் வீசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வீசுகிறாங்க. அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா இழுக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகியும் அது இழுக்கவே இல்லை. என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம உயிரோட தப்பிச்சிடலாம் அப்படின்னு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நான் இதெல்லாம் ஈஸியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டெல்லாம் இருக்குதுல்ல, இந்த போர்டெல்லாம் வச்சு எப்படியோ இழுது பண்ணிடுறான். அந்த போர்டு மேலே நின்று அப்படியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். இந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா ஹார்டான திங்ஸை உள் வாங்காது, நம்ம ஸ்கின் மாதிரி இருக்க மென்மையான பொருளை மட்டும்தான் இது பண்ணும். அப்போ இந்த கிரியேச்சரோட விளையாட்டுனால அந்த ஸ்கை போர்டை பார்த்திங்கன்னா, அதாவது அந்த போர்டை அப்படியே தள்ளி விட்டுரும். இவனோட 2 கைகளை அந்த டேபிள் மேலே வச்சுருவான். ஸோ எப்படியோ அந்த போர்டெல்லாம் நகர்த்தினாலும் அந்த கிரியேச்சர் பார்த்திங்கன்னா அவனோட வயிற்றில் எல்லாத்தையும் காய பண்ணி விட்டுரும். கடைசியில் இவன் டேபிளுக்கே தாவிடுவான். ஆனால் இவனுக்கு வலி வந்திங்கன்னா தாங்கவே முடியாது. ஏன்னா அந்த கிரியேச்சர் ரொம்பவுமே டேமேஜ் பண்ணி விட்டுரும். இவன் வயிறில் புண்ணாயிருமா, சரி இவன் அப்படியே மயக்கம் போட்டுருவான். இந்த டேபிளுக்கு வந்ததை ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். அப்படி பார்க்கும்போது நிறைய எனர்ஜி ட்ரிங்க்கு கூல் ட்ரிங்க்கெல்லாம் இருந்திருக்கும் போல். அப்படியே தூக்கி வீசுகிறான். இவங்க எல்லாருமே குடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களெல்லாம் குடிச்சிட்டு ஹீரோயினுக்கு தூக்கி வீசுகிறான். அப்போ இந்த பிளாக் கலர் டிஷர்ட் இருக்கான்ல, அவன் பிடிக்கிறன்ற பேரில் ஒரு கட்டை மாதிரி இருக்குது. அந்த கட்டையில் இருக்க ஆணியை உடச்சி போட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இவனும் கீழே விழுந்திருப்பான். ஓகே, அப்போது ஒரு வாழைப்பழம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருக்குது. இந்த வாழைப்பழத்தை எடுக்கும்போது கிரியேச்சர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வாழைப்பழத்தில் இன்ஃபெக்ட் பண்ணிடுது. ஓகே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சாப்பிட்றான். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வயிற்றுல எல்லாம் அப்படியே கொப்பளமெல்லாம் வர ஆரம்பிக்கிறது, வயிறெல்லாம் சூடாக ஆரம்பிக்குது. ஓகே இவனுக்கெல்லாம் ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகிருக்கும் போல் அப்படின்னு இவங்க எல்லாத்துக்குமே புரிய வருது. இப்போது காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. அந்த காரோட டிக்கிக்குள்ளே ஏதாவது இருக்குதா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு இந்த 2 பொண்ணுங்களும் ட்ரை பண்ணுறாங்க அந்த டிக்கியை திறந்து பார்க்கறதுக்கு. அப்போ சாவியெல்லாம் வச்சு எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஆமாம்ல இதுக்குள்ளே தான் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் தான். ஃபோனை பார்த்த உடனே ஹீரோயின் நிற்கிற கேபின்லேருந்து ஒரு கம்பு மாதிரி நீட்டுவா. அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே இவ்வளோ அந்த கார் டிக்கியை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ அங்கே ஒரு போலீஸ் வண்டி வர சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கம்பியை விட்டுருவாங்க. அதே மாதிரி இவளோட கை மட்டும் அந்த டிக்கியில் போய் சிக்கிரும். ஒரே வலியாக இருக்குல்ல. அந்த மாதிரி இவளோட நல்ல வேளை இவளோட கால் வந்து அங்கே கீழே தரையில் டச் ஆகலை. அப்போ அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறான். இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவனுக்கு நோட் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின்லாம் இங்கே கால் வச்சிடாதீங்க, கீழே வச்சிடாதீங்க, நீங்கள் உள்ளே போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே இவங்களாம் தண்ணி போட்டிருப்பாங்களாட்டுக்குது, ட்ரக் இன்டேக் பண்ணியிருக்கிறதுனால இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு இவனா ஒன்று அஸ்யூம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஹார்டாக இருக்கிற பொருளை அந்த கிரியேச்சர் பார்த்திங்கன்னா இன்டேக் பண்ணாது. அந்த மாதிரி இந்த ஷூ ஹார்டாக போட்டிருக்கிறதுனால இவனால், அதாவது இந்த கிரியேச்சர் வந்து இவனை வந்து இன்டேக் பண்ணலை. அதனால் இவன் நல்லா ஜாலியாக நடந்து வரான். சரி இங்கே வந்துட்டு என்னப்பா இஷ்யூ, ஏன் எல்லாம் இப்படி உட்காந்துட்ருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவன் நிறையா கேள்வியெல்லாம் கேட்குறான். அப்போ இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். இவன் நம்பவே இல்லை. எல்லாம் நம்ம நம்பிட்டேன், நீங்கள் எல்லாம் கீழே இறங்கி வாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். கரெக்டாக இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வாக்கி டாக்கி வந்து எடுக்கிறான். வாக்கி டாக்கி வந்து எடுக்கும்போது அவன் வச்சுருந்த கீ பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது. அடாடா இதை வேற எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்ல இவன் பாட்டுக்கு போய் எடுத்துருவான். அப்போ தான் இவனோட கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாட்டிக்கும். போய் எடுத்தவன் வெறும் சாவியை மட்டும் எடுக்க வேண்டியதானே, மண்ணை பிடிச்சி அப்படியே எடுத்திருக்கான். இவனோட கை மாட்டிருச்சு. அதுக்கப்புறம் இவன் கையில் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி இருந்திருக்குது. அந்த ஸ்ப்ரே வச்சு அடிச்சிருக்கிறான். அந்த கிரியேச்சர் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவனோட கையை வெளியே எடுக்க முடிஞ்சுது. ஆனால் கை பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்குது, பாதியை காணோம். இவனோட காலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் முட்டை வச்சுருப்பான்ல, அதனால் அந்த கிரியேச்சரு அப்படியே உள்ளே இழுத்துரும். முடிஞ்சுது. இந்த போலீஸோட கதையும் முடிஞ்சுது. இவன் தான் நம்மளை காப்பாற்றுவான்னு நினச்சாங்க. இவனும் இப்போ செத்து போயிட்டான். ஆனால் அந்த பெப்பர் ஸ்ப்ரே மட்டும் எடுத்து வச்சுருக்குறாங்க. நமக்கே புரிஞ்ச விஷயம் இவங்களுக்கெல்லாம் புரியாமல் இருக்குமா? அதுதான படம். ஓகே நமக்கெல்லாம் புரிஞ்சுது. இந்த துணியெல்லாம் வச்சு நம்ம காலுகளை கட்டிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிட முடியும் அப்படின்னு இந்த பிளாக் கலர் டிஷர்ட் இருக்கான்ல ஒரு பிளான் போட்டாங்க. எல்லா துணியும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கார்லேருந்து இவன் வீசும்போது இவன் ஒரு பிளாக் உடச்சிருப்பான்ல, அந்த பிளாக் வழியாக இவனும் கீழே குதிச்சிருவான். அது அவ்வளோதான். இந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா அவனை ஃபுல்லாக
இழுத்துரும். அதோட அவனோட கதையும் முடிஞ்சுது. எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாக் மேலேயே காலை கையை வச்சு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அந்த கார் பக்கத்தில் வந்துடுவாங்க. கார் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய ஐடியாலாம் தோணும். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அந்த டிக்கிக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்குல்ல, அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கியில் இருக்கிற கையை வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கையில் வந்து என்னத்தையோ போட்டு கட்டிடுறாங்க. துணியெல்லாம் போட்டு கட்டி ரத்தம் வெளியே வராத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ரத்தத்தை அந்த கிரியேச்சர் வந்து மோப்ப பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இன்னொரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னா, அந்த போலீஸ்காருக்கு போயிட்டா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்ல. அதனால் இவங்கெல்லாம் அந்த டேபிளுக்கு போய் அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ்காருக்கு போக முடியும். ஸோ இந்த உடஞ்சி போன ராடெல்லாம் இருக்குதுல்ல, அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக காலை வச்சு அப்படியே நகர்த்திட்டு அப்படியே அந்த டேபிளுக்கு ஹீரோயின் எல்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஒரு பொண்ணு கை உடஞ்சிருக்கும்ல, ரத்தத்தை கீழே சிந்தக்கூடாது, அதை போய் பிடிக்கிறேன் அப்படின்ற பேரில் இவ பார்த்திங்கன்னா கீழே போயிடுவா. அதனால் ஃபுல்லாக இவளோட கதையும் முடிஞ்சிடும். அதனால் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. இவன் பார்த்திங்கன்னா பிடிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. கடைசியில் அவளோட கால் மட்டும்தான் அங்கே தரையில் பட்டிருக்கோம். அதுக்கே அவள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளே போயிடுவா. சரி போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிளில் இருக்க நிறையா துணியெல்லாம் எடுத்து இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கால அவளோட காலில் பார்த்திங்கன்னா கட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த வண்டியை நோக்கி ஓடிட்டுருக்கா. இந்த கிரியேச்சர்னால் பிடிக்க முடியல. ஏன்னா இந்த ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குதுல்ல, அதனால் பிடிக்க முடியல. இந்த குண்டை இருக்கான்ல, இந்த குண்டை ரொம்ப நேரமாக அந்த டப்பாக்குள்ளேயே இருந்ததுனால அவனோட வயிறெல்லாம் அப்படியே அறுத்துருச்சு. அதனால் அவனோட பிளட்டெல்லாம் ரொம்பவுமே லீக் ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த கிரியேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிவியராகி அதோட உருவத்தையே காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மில் இருக்க அந்த குண்டனை அப்படியே அந்த கிரியேச்சர் பார்த்திங்கன்னா பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகுது. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆக்டோபஸோட வால் மாதிரியே தெரியுது. கையோ காலோ சொல்லுவாங்க, அது எக்ஸாக்டாக தெரியல. இதை பார்த்த அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே அந்த போலீஸ் வேனில் மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்போ அவளால் மட்டும்தான் மறுபடியும் அங்கேருந்து வந்து இவங்களெல்லாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போக முடியும். அவன் வர வரைக்கும் ரொம்பவுமே வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. இங்கே ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தான் ரொம்பவுமே சிவியராக இதாக இருக்குதுல்ல. நைட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவள் வந்து லைட்டாக அவளுக்கு இப்போ தான் முழிப்பே வரும். முழிப்பு வந்த உடனே அடடடா இவங்கெல்லாம் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கிற எல்லா துணியெல்லாம் வச்சு அங்கே ஏதோ பிளாஸ்டிக் இது மாதிரி இருந்திருக்குது, லப்பரில் ஏதோ ராடு மாதிரி இருந்திருக்குது. அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணிடுறான். அந்த பேக் மூலிமா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு எல்லாருமே இந்த போலீஸ் வேனுக்குள்ளே வந்துடுவாங்க. வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ஆக்டோபஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து வாழெல்லாம் எடுத்து காட்டிகிட்ருக்கோம். நல்லா ஜிகனா லைட் போட்ட மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் டேங்கில் இருக்க எல்லா பெட்ரோலையும் அந்த ஆக்டோபஸோட வால் மாதிரி இருக்குல்ல அது மேலே கொட்டிடுவா. கொஞ்சம் கீழேயும் கொட்டிடுவா. அதுக்கப்புறம் அதை தீ வச்சும் பற்ற வச்சுருவா. இருந்த பெட்ரோல் டேங்கையும் அந்த ஆக்டோபஸ் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிடுச்சு. இவ தீ பற்ற வச்சதுக்கப்புறம் அந்த ஆக்டோபஸ் வால் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தீயில் எரிஞ்சிடும். அதனால் எல்லாருமே போயிடுவாங்க. ஓகே, இவங்கக்கிட்ட கார் சாவியும் இல்லை. ஏன்னா அந்த கார் சாவி தான் அந்த போலீஸ்காரை வந்து கீழே போட்டுட்டான். நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்கே தூங்கியெல்லாம் எந்திரிச்சிட்றாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்விம் பண்ணுறத வந்து பார்க்குறான். அவன் வந்து ஸ்விம் பண்ணிவிட்டு நல்லா வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களோட காலை எடுத்து வெளியே வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்படியே பயந்து வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த காருக்குள்ளேயே செத்து போயிடுவான். ஏன்னா அந்த கிரியேச்சரோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அந்த கிரியேச்சர் இருந்த இடத்துல இருந்த மண் அப்படியே பார்த்திங்கன்னா காணாமல் போயிருக்குது. இதிலிருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கிரியேச்சர் பார்த்திங்கன்னா இங்கே இல்லை அப்படின்றது. அந்த கிரியேச்சர் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே இன்னொரு பீச்சு பக்கம் போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன தான் ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் இன்னும் கண்டுபிடிக்காதவங்க தான் வச்சுருக்குறாங்க. மேபி இருக்கலாம். ஸோ பீச்சு பக்கம் போகும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பை காய்ஸ்.